தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். ஹலோ ஸ்பிரிட் வேர்ட் லிசனர்ஸ், வெல்கம் டு காஸ்பல் பாக்ஸ். பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய தாசனாகிய மோசே மூலமாக தண்ணீரை இரத்தமாக மாற்றின அதே தேவன் புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய தாசனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இது பின்னாடி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. கீழ்ப்படியாமை, டிசோபீடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். இது தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை எதிர்த்து நின்ற பார்வோனும் அவருடைய மக்களுக்கும் ஒரு பாடம் கற்பித்துக்காக தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். புதிய ஏற்பாட்டில் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் மூலம் வருகிற நன்மையை விளக்குவதற்காக, புரிய வைப்பதற்காக தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். யாரோட ஒபீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த பந்தி விசாரிப்புக்காரனுடைய ஒபீடியன்ஸ். திராட்சரசம் காலியாச்சின்னு தெரிஞ்ச உடனே சொந்த புத்தியில் முடிவெடுக்காமல் இயேசுவை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு விரும்பி அது ஏதோ ஒரு வழியாக யாரோ ஒருவர் வழியாக பண்ணணும்னு சொல்லிட்டு மரியாள் கிட்ட வந்தார். மரியாள் என்ன பண்ணாங்க, இயேசு கிட்ட போனாங்க. அவங்களும் சொந்த புத்தியில் முடிவெடுக்காமல் இயேசுக்கு கீழ்ப்படிந்தாங்க. இயேசு சொன்னதை அந்த பந்தி விசாரிப்புக்காரன்லேருந்து ஆரம்பித்து அந்த கற்சாடியை தண்ணியினால் நிரப்பின ஒவ்வொரு மனிதன் வரைக்கும், ஒவ்வொரு வேலைக்காரர் வரைக்கும் கீழ்ப்பிடித்தலோடு செஞ்சதோட ரிசல்ட்டு தான் தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. திராட்சரசம் என்பது இயேசுனுடைய ரத்தத்தை குறிக்கும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முந்தின திராட்சரசத்தை விட பிந்தின திராட்சரசம் அதிக சுவை உள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு எந்த ஒரு விஷயத்தோட வேதத்திலிருந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது ஆட்டு ரத்தம், கிடாக்களின் ரத்தம், அதை முந்தின திராட்சரசத்தோடவும் பிந்தின திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இவைகளின் ரத்தத்தை விட சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அதிக வல்லமை இருக்குது. அப்போது சுவை அதிகமாக இருந்தது. அதை இதோடு பொருத்தி பார்க்குறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பழைய திராட்சரசத்தை மிருகத்தினுடைய ரத்தத்தோடவும் புதிய திராட்சரசத்தை இயேசுவின் ரத்தத்தோடவும் பொருத்தி பாருங்கள். சடங்காச்சாரத்தின்படி வாழ்கிறவங்க, மேம்போக்காக வாழ்கிறவங்க, கீழ்ப்படிதல் இல்லாமல் எல்லாத்தையும் சடங்காக செய்வாங்க. அவங்க இயேசுவின் ரத்தத்தின் மகத்துவத்தை அறியாதவங்க. புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி வாழ்கிறவங்க, இயேசுவின் ரத்தத்தின் எல்லாமே அது மகத்துவத்தையும் அதோட வேலையும் அறிந்தவங்க. இவங்க கீழ்ப்படிதலோடு வாழ்வாங்க. இதை நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு திருவிழாப்பவும் இயேசுவின் இரத்தத்தை, அதாவது திராட்சரசத்தை ருசித்து கர்த்தரை சுவைத்து பார்த்து வாழுங்கள். மாரநாதா.